இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருமாலின் 10 சயன தலங்களின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். ஜல சயனம் 107வது திவ்ய தேசமான ஸ்ரீ வைகுண்டம் எனும் திருப்பார்கடலில் அமைந்துள்ளது. மக்கள் தம் பூத உடலுடன் சென்று தரிசிக்க முடியாத ஜலசயனம். இரண்டாவதாக தல சயனம் 63வது திவ்ய தேசமாக மாமல்லபுரம் என்னும் மல்லையில் அமைந்துள்ளது. தல சயனம் இங்கு திருமால் வலது கரத்தை உபதேச முத்திரையுடன் மார்பின் மீது வைத்து தரையில் ஆதிசேஷன் மீது சயனித்து காட்சி தருகிறார். மூன்றாவதாக புஜக சயனம் சேஷ சயனம் முதலாம் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் என்னும் திருவரங்கம் விண்ணகரத்தில் அமைந்துள்ளது. புஜங்க சயனம் இங்கு திருமால் புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்து காட்சி தருகிறார். நான்காவதாக உத்தியோக சயனம் 12வது திவ்ய தேசமான திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. உத்தியோக சயனம் அதாவது உத்தான சயனம் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு சாரங்கபாணி பெருமாள் திருமிழிசை ஆழ்வார்க்காக சயனத்தில் இருந்து சட்டை எழுந்து பேசுவது போலான உத்தியோக சயனத்தில் காட்சி தருகிறார். வீர சயனம் 59வது திவ்ய தேசமாக திரு எல்லூர் என்னும் திருவள்ளூரில் அமைந்துள்ளது. வீர சயனம் திருமால் நான் எங்கு உறங்குவது என்று சாலி சோத்திர முனிவரை கேட்டபோது அவர் காட்டிய இடம்தான் திரு எல்லூர். இங்கு திருமால் வீர ராகவ பெருமாள் வீர சயனத்தில் காட்சி தருகிறார். போக சயனம் 40வது திவ்ய தேசமாக திருச்சித்திரக்கூடம் என்னும் சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. போக சயனம் இங்கு புண்டரிக வள்ளி தாயார் சமேதராய் கோவிந்தராஜ பெருமாள் போக சயனத்தில் காட்சி தருகிறார். தர்ப்ப சயனம் 105வது திவ்ய தேசமாக திருப்புல்லாங்கனியில் அமைந்துள்ளது. தர்ப்ப சயனம் இங்கு ஸ்ரீராம தர்ப்ப சயனத்தில் காட்சி தருகிறார். பத்திர சயனம் 99வது திவ்ய தேசமாக ஸ்ரீவல்லிபுத்தூரில் அமைந்துள்ளது. பத்திர சயனம் இங்கு வடபத்திர சாயி என்னும் வட பெருங்கோவில் உடையானான ஸ்ரீரங்க மன்னர் பெருமாள் வடபத்திர சயனத்தில் காட்சி தருகிறார். பத்திரம் என்பது ஆலமரத்து இலையை குறிக்கின்றது. மாணிக்க சயனம் 61வது திவ்ய தேசமாக திருநீர் மலையில் அமைந்துள்ளது. மாணிக்க சயனம் இங்கு திருமால் அரங்க நாயகி சமேத அரங்கநாதனராய் சதுர் புஜங்களுடன் அரவணையில் மாணிக்க சயனத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தின் சிறப்பாக இங்கு பெருமானை நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என 4 நிலைகளில் தரிசிக்கலாம். இறுதியாக உத்தான சயனம் திருக்குடந்தையில் அமைந்துள்ளது. உத்தான சயனம் இங்கு திருமால் அரவணையில் உத்தான சயனத்தில் காட்சி தருகிறார். ஓம் நமோ நாராயணாய நமகா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.